எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் சில குர்ஆனுடைய வசனங்களை அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலும் உடம்பிலும் இரத்தத்திலும் கல்விலும் மூளையிலும் புகுந்த ஒரு சூரா தான் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா. இந்த சூராவை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 தடவையாவது ஓதக்கூடிய வளமையை நாம் பார்க்கின்றோம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி முதல் 2வது ரக்அத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத், சுபஹுடைய சுன்னத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். திரும்ப சகோதரர்களே, மக்ரிபுடைய சுன்னத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். திரும்ப வித்ருடைய தொழுகையில் கடைசி தொழுகையிலும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். கடைசியாக தூங்கும் பொழுது விரிப்பிலே தலையை வைத்ததோடும் கடைசியாக ஓதுவதும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். கஅபாவை தவாஃப் செய்துவிட்டு கஅபாவுக்கு பக்கத்தில் வந்து 2 ரக்அத்தில் தவாஃபுடைய 2 ரக்அத்தில் ஓதுவதும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா, ஏன் அல்லாஹ் இவ்வளவு அதிகமாக இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதும்படி அல்லாஹ் வைத்திருக்கின்றார்? ஒரு நாளைக்கு இத்தனை தடவை இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுவதென்பது சகோதரர்களே, இதற்குள் ஏதோ ஒரு அர்த்தம் புகுந்திருக்கும். சாதாரணமான ஒரு சூரா அல்ல இந்த சூரா. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சூராவில் அல்லாஹ் குல் என்று தொடங்குகின்றான். நபியே சொல்லுங்கள், நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், மறைத்து வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, நபியுடைய மௌத்தோடு அது மறைந்திருக்க வேண்டும். அந்த குல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாலும் அந்த குல் குர்ஆனில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்லும்படி சொல்கிறார்? நாம் எல்லோரும் மறைத்து வைத்த அமானிதம், நாம் எல்லோரும் மௌனிகளாக இருக்கும் அமானிதம். இதை சொல்லுவதற்கு இன்னும் தைரியம் பிறக்கவில்லை முஸ்லிம்களுக்கு. அந்த அமானிதம் தான் இந்த சின்ன சூறாவுக்குள் இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் யார் என்பதை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் அமானிதம். அல்லாஹ் யார் என்பதை அறிமுகப்படுத்துவது மௌலைமார்களுடைய கடமை மாத்திரமல்ல, அல்லாஹ் யார் என்பதை
இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாயிலும், ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவிலும் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, அந்த காலத்திலே மனிதர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து கேட்டார்கள், உங்களுடைய அல்லாஹ் தங்கமா, வெள்ளியா, பித்தளையா? உங்களுடைய அல்லாஹ் யார்? இன்னும் இந்த கேள்வி இந்த நாட்டில் எழும்பவில்லை. இந்த நாட்டில் எழும்பிய கேள்விகள் எல்லாம் ஹிஜாபும், ஹலாலும், மக்தபும், சூஃபி முஸ்லிமும், சுன்னி முஸ்லிமும், தேவையில்லாத கேள்விகளும், ஈச்ச மரமும், அரபு எழுத்துகளும் தான் இந்த நாட்டில் எழும்பிய கேள்விகள். ஏன்? நாம் முஸ்லிம்கள் அல்லாஹுவை பற்றி பேசாத குறை. நாம் பேசியது வெறும் ஹிஜாபை பற்றி, நாம் பேசியது ஹலாலை பற்றி, நாம் பேசியது அரபு எழுத்துக்களை பற்றி, வெளிரங்கமான விடயங்களை பற்றி பேசியதால் அதற்கு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. பதில் சொல்கிறோம், பதில் சொல்ல சொல்ல அடிதான் கூடுதே தவிர ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் கிடையாது. ஹிஜாபுக்கு மணித்தியால கணக்கில் பதில் சொல்கிறோம், மாட்டிறைச்சி சாப்பிடுவதற்கு என்னென்னமோ பதில் சொல்கிறோம். பதிலை கேட்டுவிட்டு அடி கூடுதே தவிர சகோதரர்களே, பேச வேண்டியது அதுவல்ல. பேச வேண்டியது குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். ஒவ்வொரு முஸ்லிமுடைய கல்விலும் அல்லாஹுடைய அன்பு இருந்தால், அல்லாஹுடைய இரக்கம் இருந்தால், அந்த முஸ்லிமுடைய நாவிலிருந்து வரும் வார்த்தை இதுதான், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். எங்களுடைய அல்லாஹ் ஒருவன் தான். முஸ்லிம்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அரசியல்வாதிகளே, எத்தனை தடவை எத்தனை பேரோடு பேசியிருப்போம். இதை பேசும் வரை, இதை பேசும் வரை பிரச்சினை முடிவுக்கு வராது. உலக ஜனாதிபதி நும்ரூத், உலகத்தை ஆண்ட ஜனாதிபதி, சாதாரண ஜனாதிபதி அல்ல. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேசிய வார்த்தை அதுதான். சொன்னார்கள் நும்ரூதை பார்த்து, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَإِذْ حَاجَّ إِبْرَاهِيمُ فِي رَبِّهِ أَنْ آتَاهُ اللَّهُ الْمُلْكَ إِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّيَ الَّذِي يُحْيِي وَيُمِيتُ قَالَ أَنَا أُحْيِي وَأُمِيتُ قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நும்ரூதுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவில்லை. நும்ரூதிடம் நான் பபிலோனியாவிலே சந்தோஷமாக வாழ வேண்டும், பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் என்று பேசவில்லை. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், உங்களுடைய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும், நீங்கள் எதை பேச வேண்டும். சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய நாவிலே இந்த அல்லாஹ் சம்பந்தமான பேச்சு, இந்த தாவத் எப்பொழுது வெளிவருமோ சகோதரர்களே, பாத்தில்கள், பொய்கள் எல்லாம் அப்படியே சுக்கு நூறாக மாறிவிடும். சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய அல்லாஹ் தான் உயிர்ப்பிப்பவன், மௌத்தாக்குவன். நும்ரூத் சொன்னான், நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மௌத்தாக்குவேன். 2 பேரை அழைத்தான், ஒருவருடைய கழுத்தை வெட்டினான், மற்றவரை சும்மா விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறான், உனக்கு முடியுமாக இருந்தால் மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க வை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த இடத்தில் தான் நும்ரூத் வாயடைக்கப்பட்டான். ஃபபுஹிதல்லதி கஃபர். அன்றோடு பிரச்சினை முடிவுக்கு வந்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே,
ஃபிரௌனுக்கு முன்னால் எழும்பியவர். وقال رجل مؤمن من آل فرعون يكتم إيمانه أتقتلون رجلا أن يقول ربي الله. ஃபிரௌனுக்கு முன்னால் எழும்பி கேட்டது இதுதான். அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவரையா நீ கொலை செய்ய போகிறாய்? சகோதரர்களே, முஸ்லிம்களே, முஸ்லிம்கள் முதலாவது நாம் முஸ்லிமாக வாழ்ந்து நம்முடைய நாவிலிருந்து தாவத் வெளிவர வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் என்ற வார்த்தை மாத்திரம் 2700 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை, 2 தடவை அல்ல, 2700 தடவை அல்லாஹ் குர்ஆனில் தன்னுடைய நாமத்தை மொழிந்திருக்கிறார். இந்த குர்ஆனை வாசித்து, இந்த குர்ஆன் பௌத்த மக்களுக்கு குர்ஆனை கொடுப்பதற்கு இறக்கப்படவில்லை. முஸ்லிம்களே, முதலில் நாம் இந்த குர்ஆனை ஓத வேண்டும். நாம் இந்த குர்ஆனை ஓதி, இந்த குர்ஆனை விளங்கி, இந்த குர்ஆனை படித்து நாம் தான் இந்த குர்ஆனின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். குர்ஆனுடைய பிரதியை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துவிட்டு அல்லாஹ் விளங்கும் என்று சொல்லுவது எந்த அளவு வேடிக்கையான விடயம். நான் கேட்கிறேன், இவ்வளவு பேர் ஜும்மால் இருக்கிறோம், 2000, 3000, 4000 பேர் இருக்கிறோம். நாங்க குர்ஆனை வாசித்து ஓதி விளங்கி முடிச்சிட்டோமா? எங்களுக்கே விளங்குது இல்லை, எப்படி மற்றவர்களுக்கு விளங்க போகிறது? சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை, அதுவும் பெருநாள் தினமாக இருந்தாலும், நபி அவர்கள் ஜும்ஆவுடைய தொழுகையிலும் பெருநாள் தொழுகையிலும் முதல் ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா என்ன? அல்லாஹுவை பற்றியுள்ள சூரா. முஸ்லிம்களே, எங்களுடைய அல்லாஹ் யார் என்பதை இந்த உலகத்துக்கு விளங்கப்படுத்துவது பௌத்தர்கள் அல்ல, தமிழர்கள் அல்ல, முஸ்லிம்களாகிய நாம். அல்லாஹ் சொல்கிறான், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. உங்களுடைய உயர்ந்த அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றார்? உங்களுடைய உயர்ந்த அல்லாஹ். அல்லாஹ் தாழ்ந்தவன் அல்ல. அல்லாஹ்வை பற்றி நாம் விளங்கவில்லை, அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்கிறான், وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ وَالْأَرْضُ جَمِيعًا قَبَضَتُهُ يَوْمَ الْقِيَامَةِ وَالسَّمَاوَاتُ مَطْوِيَّاتٌ بِيَمِينِهِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ. நீங்க அல்லாஹ்வை ஒழுங்கா விளங்க இல்லை. அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வை விளங்கி இருந்தா உங்களோட மவுத் வரைக்கும் உங்களோட வாயால் வரும் வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் தான். உங்களோட மவுத் வரைக்கும் பேசுவீர்கள். அல்லாஹ்வை விளங்கல்ல. அரசியலை விளங்கியது போல் அல்லாஹ்வை விளங்கல்ல நீங்க. அல்லாஹ் சொல்றான், நான் எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா? வல் அர்து ஜமீஅன் கபததுஹு யௌமல் கியாமஹ். கியாமத்துடைய நாளையில் இந்த பூமியை ஒரு கவளமாக ஆக்கி விடுவேன். இவ்வளோ பூமியையும் கவளமாக ஒரு புடியில. வஸ்ஸமாவாது மத்வியாதும் பியமீனி. இந்த 7 வானத்தையும் அப்படியே சுருட்டி விடுவேன், பாய சுருட்டுற மாதிரி. சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் சொல்றான், நான் தூய்மையானவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் சொல்றான், இந்த அல்லாஹ் என்ன துதியுங்கள், என்ன தொழுங்கள், எனக்காக சுஜூத் செய்யுங்கள், எனக்காக ஹஜ் செய்யுங்கள். ஏன்? அல்லதி خلق فسوى. உங்களை படைச்சது யார்? உங்களை படைச்சது யார்? உலகத்தில் எந்த கடவுளாவது தான் படைத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்களா? எந்த கடவுளுடைய புத்தகத்திலாவது தான் படைத்தோம் என்று கூறியிருக்கிறார்களா? அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் சொல்கிறான்,
உங்களை படைச்சது நான். முதல் சூரா என்ன இறங்கியது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلقல் இன்சான மின் அலக். உங்களை படைச்ச ரப் நான் தான். அதுவும் இரத்த கட்டியிலிருந்து படைத்தது நான் தான். உங்களை படைச்சேன், வேறொன்றுமல். மாடு பால் தருகிறது என்ற ஒன்றே ஒன்றுக்காக, நன்றிக்காக அதை கடவுளாக உங்களால் எடுக்க முடியுமாக இருந்தால், உங்களை படைத்த ஒருவன் நான் சொல்கிறேன், என்னை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மாடு இந்தியாவிலே ஒரு இடத்திலே 10,000 மாடுகள் இருக்கிறது, கடவுள்களாக அறுக்கப்படாமல். ஏன்? அது பால் தருகிறது, நன்றியாக இருக்க வேண்டும். அது கடவுள் என்றால், புத்திசாலிகளே, சிந்திப்பவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் உங்களை படைத்தது நான். படைத்த விதத்தையும் சொல்கிறான் அல்லாஹ். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா خُلِقَ خُلِقَ மின் மாஇன் தாஃபிக் يخرج من بين الصلب والترائب. அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே கொஞ்சம் யோசி. மடத்தனமாக இஸ்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளார். குர்ஆனோ அல்லாஹ்வோ ரசூலோ உலகத்தில் யாரையும் மடத்தனமாக அழைக்கவில்லை. புத்தியால் யோசி. அல்லாஹ் சொல்கிறார், ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா خُلِقَ. நீ எதனால் படைக்கப்பட்டாய் என்பதை சிந்தி. இந்த நாட்டில் எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ ஜட்ஜ்மார் இருக்கிறார்கள், எவ்வளோ படித்த டாக்டர்ஸ்மார் இருக்கிறார்கள், எத்தனையோ இன்ஜினியர்மார் இருக்கிறார்கள். சகோதரர்களே, படித்தவர்கள் இருக்கிறார்கள். நாம் பேசி இருந்தால் விளங்கி இருக்கும். நாம் பேசவில்லையே. நாங்க போய் டிவியில உட்கார்ந்து பேசினது என்ன? அபூஜைலும் ரசூலுல்லாஹ் ஒரு உடுப்பு தான். நாங்க டிவியில போய் பேசினது என்ன? முஸ்லிம்கள் மாடுதான் தும்போம் எப்பயும், அதுக்கு காரணிகள். நாங்க டிவியில உட்கார்ந்து பேசினது என்ன? ஹிஜாபு தான், அரபு எழுத்து தான், ஈச்ச மரம் தான் என்ற சின்னம். பேச வேண்டியது அதுவல்ல சகோதரர்களே. பேசுங்கள், அல்லாஹ் தான் உங்களை படைத்தவன். சிந்திப்பதற்காக பேசலாம். அல்லாஹ் சொல்கிறான், நீ பார். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா خُلِقَ خُلِقَ மின் மாஇன் தாஃபிக். நீ படைக்கப்பட்டதே குதித்து வரும் தண்ணீர் துளியிலிருந்து. இந்திரியம். நான் கேட்கிறேன், இந்திரியத்தை பற்றி எந்த புத்தகத்தில் இருக்கிறது? ஸ்பெர்ம், இந்திரியத்தை பற்றி எந்த புத்தகத்தில் அது இருக்கிறதா குர்ஆனை தவிர? ஏன் குர்ஆன் பேசியது? ஏன் அல்லாஹ் பேசினான்? படைத்தவனுக்குத்தானே சொல்லலாம் நான் படைத்தேன் என்று. இது ஒரு ஆதாரம் போதும் சகோதரர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதை. சரி, அடுத்ததுக்கு வாருங்கள். خُلِقَ மின் மாஇன் தாஃபிக். அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? يخرج من بين الصلب والترائب. அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய வாப்பாவுடைய முதுகன் தண்டிலிருந்தும் உனது உம்மாவுடைய நெஞ்செலும்புகளுக்கு மத்தியிலிருந்து வந்த தண்ணீர். இதுதான் ஆச்சரியம். 1400 வருடத்துக்கு முன்னால் அந்த மக்களையும் யோசிக்க வைத்து அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வைத்த ஆயத் இதுதான். இதை நாம் பேசினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? பாப்பாவுடைய முதுகன் தண்டிலிருந்து வந்தது பாப்பாவுடைய இந்திரியம், உம்மாவுடைய நெஞ்செலும்புகளுக்கு மத்தியிலிருந்து வந்தது உம்மாவுடைய இந்திரியம். இந்த ரெண்டு இந்திரியமும் சேர்ந்துதான் நீ. அல்லாஹ் சொல்கிறான், அம்ஷாஜ், இது ரெண்டையும் நான் கலக்கித்தான் உன்னை படைத்தேன். சகோதரர்களே, முழு இந்த நாட்டில் இருக்கும் டாக்டர்களும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் டாக்டர் முன் வர வேண்டும் பேசுவதை. முழு அரசியல்வாதிகளும் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஒரு அரசியல்வாதி முன் வர வேண்டும் இதை பேசுவதற்கு. அல்லாஹ் யார்? அல்லாஹ் சொல்கிறான், இதிலிருந்து தான் உங்களை படைத்தேன். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பொழுது நபி அவர்கள் அனுப்பினார்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எத்தியோப்பியாவுக்கு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார். யாரிடம் தெரியுமா? எத்தியோப்பிய மன்னன் ஹபஷாவுடைய மன்னனிடம், நஜாஷியிடம் பேசினார். மன்னர் தானே, ஒரு பெரும் அரசியல்வாதி சும்மா அரசியலுக்கு வர முடியாது. நஜாஷி யோசித்து விட்டு உடனே சொன்னார், உங்களுடைய அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நபி அவர்கள் இரண்டாவது ஹிரக்ல் என்ற மன்னரிடம் அனுப்பினார்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு. ஹிரக்ல் என்ற மன்னர் சொன்னார், நான் ஏற்றுக்கொள்ளுவேன், எனது ஆட்சி போகும் என்ற பயம். மூன்றாவது சல்மான் அல் ஃபாரிசி சாதாரணமான ஒருவர் அல்ல. சல்மானிடம் பேசினார்கள், சல்மான் ஏற்றுக்கொண்டார். நான்காவது அதி இப்னு ஹாத்தம், பெரும் கிறிஸ்தவ அறிஞர். நபி அவர்கள் சொன்னார்கள் அதி, அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், அதி ஏற்றுக்கொண்டார். ஐந்தாவது நஜ்ரான் என்ற பகுதியிலிருந்து 60 கிறிஸ்தவ அறிஞர்கள் வந்தார்கள், பேசினார்கள் அல்லாஹ்வை பற்றி, அவ்வளோ பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். யாருமே மறக்க மாட்டார்கள் சகோதரர்களே, புத்தியால் பேசினார். அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், அல்லதி خلق فسوى, உங்களை படைச்சேன் நான், உங்களை வடிவமைத்தவன் நான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுடைய தொழுகையில் ஓதுறது ஏன் சகோதரர்களே? வல்லதி قدر فهدى, படைத்தது மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து தந்தவன் நான். அல்லாஹ் சொல்றார், உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய முழு விடயத்தையும் செய்து தந்தது நான். மூன்றாவது வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ, பச்சை பசுமையான வயல், இந்த புல்லு, இந்த மரங்கள், இவைகளை வெளியாக்கி தந்ததும் நான். ஃபஜஅலஹு குஸாஅன் அஹ்வா, ஒரு நாள் இவைகளை அப்படியே நான் காய வைத்து விடுவேன். பச்சை பசுமையாக இருந்ததற்கு பிறகு இவைகளை நான் காய வைத்து விடுவேன். ஃபஜஅலஹு குஸாஅன் அஹ்வா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றார், நபியே சனுகுரியுக ஃபலா தன்ஸா இல்லா மா ஷா அல்லாஹ், இந்த குர்ஆனை உங்களுக்கு படித்து தருவோம், நீங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டீர்கள் நபியே. அன்று இறக்கிய குர்ஆன் சகோதரர்களே, இது நபி அவர்களுக்கு இறக்கிய குர்ஆன். 1400 வருடமாக இந்த குர்ஆன் இந்த சமூகத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா, மறைவானது வெளிரங்கமானது அனைத்தையும் நான் அறிந்தவன். அல்லாஹ் தன்னை பற்றி பேசிய சூரா. அல்லாஹ் தான் யார் ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்கி சகோதரர்களே பேச தொடங்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் பேச ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு படித்தவரும் வாயால் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும். ஆக குறைந்தது குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலித், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, வலம் யூலத், அல்லாஹ் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல, அல்லாஹ்வுக்கு வாப்பாவும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகளும் கிடையாது, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமும் பேசவன். பள்ளிவாசலுக்கு ஆமியை அழைத்து, இஃப்தாருக்கு ஹாமதுருவை அழைத்து அவருடைய பயான் கேட்பதல்ல.
அவர் சொல்கிறார், நான் குர்ஆனை வாசிக்கிறேன், படிக்கிறேன், கேட்டுட்டு வரதா? சகோதரர்களே, நாங்க பேசுவோம், நாங்க பேசவர், நாங்க அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும். அவன்தான் முஸ்லிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 1,24,000 பேருடைய நாவிலும் இருந்தது இந்த பேச்சு தான். அதனால்தான் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். இன்று நமக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? அரசியல் மாத்திரம்தான். அரசியல் ஒரு தேவை, நோக்கம் அல்ல. அரசியல் செய்த எவ்வளவு பேர் கபருக்கு சென்று விட்டார்கள், சாதித்தது ஒன்றுமில்லை, சாதித்தது ஒன்றுமில்லை. சகோதரர்களே, நோக்கத்தில் கவனமாக இருங்கள். தேவை முடியும், முடியாமல் போகும். அரசியல் நடக்கும் அல்லது ஏமாற்றமாக மாறும். நோக்கம் அல்லாஹ்வை அடைவது முஸ்லிம்களே, அல்லாஹ்வை சந்திப்பது முஸ்லிம்களே. உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்க இருக்கிறோம் ஒரு நாளைக்கு. அதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا. அல்லாஹ்வை சந்திக்கிற நோக்கம் இருந்தால், அல்லாஹ்வை சந்திக்கிற ஆசை இருந்தால் சாலிஹான அமல் செய்யுங்க. அல்லாஹ்வை சந்திக்கிற நோக்கம் இல்ல, நான் 300 வருஷம் சாய்ந்த மருதுல வாழ்ந்து அரசியல் செய்ய போகிறேன், 400 வருஷம் இந்த ஊர்ல வாழ்ந்து நான் அரசியல் செய்ய போகிறேன், அப்ப பரவாயில்லை, அரசியலை பத்தி பேசு. எனக்கு தேவை இந்த ஊருடைய அரசியல் தான், பரவாயில்லை பேசுங்க. 500 வருஷம் நீங்க வாழ போறீங்க, பேசு. வாழ போறது 60 வருஷம், 70 வருடம், 80 வருடம், 100 ஆண்டுகள். அரசியல் ஒரு தேவை. சகோதரர்களே, நோக்கம் அல்லாஹ்வை அடைவது, அல்லாஹ்வை அடைவது. மன் வஜத அல்லாஹ ஃபமாதா ஃபகத் வமன் ஃபகத அல்லாஹ ஃபமாதா வஜத். யார் அல்லாஹ்வை அடைந்தானோ அவன் எதைத்தான் இழந்தான், யார் அல்லாஹ்வை இழந்தானோ அவன் எதைத்தான் அடைந்தான். அல்லாஹ்வை அடைஞ்சிட்டோம் வைங்க சகோதரர்களே, முஸ்லிம்களே, எல்லாமே இலேசுதான். அல்லாஹ்வை இழந்துட்டோம் வையுங்கள், அனைத்தையும் இழந்து விட்டோம் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும். தற்கால பிரச்சினைக்கும் எதிர்காலம் வரை இருக்கும் பிரச்சினைக்கும், இந்த உலகம் முடியும் வரை இருக்கும் பிரச்சினைக்கான தீர்வு இதுதான் சகோதரர்களே. அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா. நபியே, மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். பிரயோஜனம் யாருக்கு அளிக்குமோ அவருக்கு பிரயோஜனம் அடையும். உபதேசம் சகோதரர்களே, பிள்ளைகள் அழைத்து, பெண்கள் அழைத்து அல்லாஹ்வை பத்தி சொல்லும். முஸ்லிம்கள் தங்களுக்குள் காஃபிர்களை அழைத்து அல்லாஹ் யார் பேச வேண்டும் சகோதரர்களே. فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى. யாருடைய உள்ளத்தில் பயம் இருக்குமோ அவர் உபதேசம் அடைவார். பயம் இல்ல, அல்லாஹ்ட அச்சம் இல்ல, ஒன்றுமே செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை, ஃபிரௌன மாதிரி அநியாயக்காரன் உலகத்துக்கு வரல. கிட்டத்தட்ட 70,000 ஆண் பிள்ளைகளை கொலை செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை கூப்பிட்டது, وَأَهْدِيَكَ إِلَى رَبِّكَ فَتَخْشَى. சொன்னார்கள், வா அல்லாஹ்வை பத்தி சொல்லி தருகிறேன். எதை சொல்லித்தாரு? அல்லாஹ்வை பத்தி சொல்லி தருகிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, கொஞ்சம் யோசியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள், குர்ஆனை பிரட்டுங்கள். பிரச்சனைக்கு தீர்வு இதுவா, என்ன வித்தியாசமாக பேசுறார் என்று சிந்திக்காதீர்கள். கொஞ்சம் குர்ஆனை பிரட்டுங்கள். நம்முடைய முடிவும் தீர்வும் குர்ஆன், வேறொன்றுமல்ல. மனிதர்கள் தங்களது மூளையால் நினைத்ததை பேசுவார்கள், அல்லாஹ் நினைத்ததை பேச மாட்டான். அல்லாஹ் தேவையானதை பேசுவார்.
அல்லாஹ் சொல்கிறான், செய்யுங்கள் உபதேசம், மக்களை கூப்பிட்டு விளங்கப்படுத்துங்கள். மார்க்கெட்ல இருக்கிறீங்க, சாமான் வாங்க வாரார், சாமான வித்துட்டு பேசுங்க அல்லாஹ்வை பத்தி. ஹாஸ்பிடல்ல இருக்கிறீங்க, மருந்தெடுக்க வாராங்க, பேசுங்க அல்லாஹ்வை பத்தி. அல்லாஹ்வை பத்தி. பள்ளிவாசலுக்கு வாராங்க, அல்லாஹ்வை பத்தி பேசுங்க. அல்லாஹ் யார்? சகோதரர்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ் திரும்ப சொல்கிறார், وَيَتَجَنَّبُهَا الْأَشْقَى. மூதேவி இருக்கிறாரே அஷ்கா, அவருக்கு அல்லாஹ் விளங்காது, சீதேவிக்கு விளங்கிடும் அல்லாஹ். وَيَتَجَنَّبُهَا الْأَشْقَى الَّذِي يَصْلَى النَّارَ الْكُبْرَى. மூதேவி இருக்கிறாரே, இவரை நான் போற இடம் நரகம். அல்லாஹ் சொல்கிறார், நரகம். ثُمَّ لَا يَمُوتُ فِيهَا وَلَا يَحْيَا. நரகத்தில் மௌத்தும் கிடையாது, ஹயாத்தும் கிடையாது. அப்படின்னா நரக நெருப்புல மௌத்தாகிற இல்லையா, பத்தி பத்த தோல் தான் மாற்றப்படும். لَا يَمُوتُ فِيهَا وَلَا يَحْيَا قَدْ أَفْلَحَ مَنْ تَزَكَّى. அல்லாஹ் சொல்றான், யார் தன்னை பரிசுத்தம் செய்தாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். தன்னை பரிசுத்தம் செய்து அல்லாஹுடையவனாக யார் தன்னை மாற்றிக்கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். وَذَكَرَ اسْمَ رَبِّهِ فَصَلَّى. அல்லாஹ் சொல்றான், அந்த வெற்றி அடைந்தவருடைய நாவில் அல்லாஹுடைய நாமம் இருக்குமா, அல்லாஹுடைய பெயர். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ். பாருங்க, ஒரு ஆள் ஹதியா தந்தாலும் ஜஸாக்கல்லா ஜஸாக்கல்லா. ஆச்சரியமான ஒன்றை கண்டா முஸ்லிம் என்ன சொல்லுவார்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வைத்தான் எடுப்பார். மையத்து செய்தி கேள்விப்பட்டாலும் இன்னா லில்லா அல்லாஹ். ஏன் இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது? ஜஸாக்கல்லா, மாஷா அல்லாஹ், இன்னா லில்லா. சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய மூச்சு அல்லாஹ். அதான் சொன்னேன், 2700 தடவை அல்லாஹ் குர்ஆனில் தன்னுடைய பெயரை கொண்டு வருகிறார். சகோதரர்களே, பெரியவர்களே, பிள்ளைகளை பழக்க வேண்டும் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுவதற்கு. அல்லாஹுடைய அழகிய நாமம். நமது ஊர் முஸ்லிம் ஊர், முஸ்லிம் பிள்ளைகள், நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு அல்லாஹ்வை அழையுங்கள், வேறு யாரும் அல்ல. வேறு யாராலும் எங்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. சகோதரர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னா கேள்விப்பட்டிருப்போம். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் தொடங்கும். கருத்தை விளங்கி குடும்பங்கள் இருந்து ஓதும். அல்லாஹ்வுடைய நாமம், அல்லாஹு அழைக்க தெரியணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான பெயர் தான் யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். இதை ஓதி துஆ கேளுங்க, துஆ கபூலாகலன்னா வந்து சொல்லு. இஸ்முல் ஆதம், அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான பெயர் இதுதான், யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹ் குர்ஆனில் 3 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். முதல் ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆல இம்ரான் முதல் ஆயத், அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சூரத்து தாஹா, வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். அல்லாஹ் அழைங்க சகோதரர்களே, யா ஹய்யு யா கய்யூம். மூன்றாவது, யா தல் ஜலாலி வல் இக்ராம். சூரத்துர் ரஹ்மான பெறட்டுங்க, 2 தடவை அல்லாஹ் சொல்றார், வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம்.
சங்கையும் அந்தஸ்தும் பொருந்தியவனே அல்லாஹ்வை கூப்பிடு. மூன்றாவது. நாலாவது அலியுல் அதீம், யா அலியு யா அதீம், உயர்ந்தவனே பிரம்மாண்டமானவனே அல்லாஹ் அலைங்க. சகோதரர்களே, ஆயத்துல் குர்சியுடைய கடைசி ஆயத் என்ன? ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. நாங்க யாரும் போய் வேற சாமியை கூப்பிட முடியாது, கூப்பிடுவோமா? அப்ப அல்லாஹ்வை அழைப்பதற்கு பழகிக் கொள்ளவன், அல்லாஹ்வுடைய கண்ணியம் கல்வில் இருக்கவன். யா அலியு யா அதீம் நாலாவது. ஐந்தாவது யா அஃபு யா கஃபூர், யா அஃபு யா கஃபூர், பாவங்களை மறைப்பவனே மன்னிப்பவனே அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள். ஐந்தாவது. ஆறாவது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆக உயர்ந்த ஒரு பெயர் தான் அசீஸ். அசீஸ், இந்த அசீஸ் என்ற பெயரோடு அல்லாஹ் தன்னுடைய 10 பெயர்களை சேர்த்திருக்கின்றார். குர்ஆனை நுணுக்கமாக வாசித்தால் விளங்கும். முதலாவது யா அசீசு யா அலீம். அசீஸ் என்றால் என்ன? அசீஸ் என்றால் என்ன யாரும் தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றார் அசீஸ். இன்னொரு கருத்து, அசீஸ் என்றால் சங்கையை கொடுப்பவன். அல்லாஹ் 10 பெயர்களோடு யா அசீசு யா அலீம், யா அசீசு யா ரஹீம், யா அசீசு யா ஹமீத், யா கவியு யா அசீஸ், யா அசீசு யா கஃபூர், யா அசீசு யா கஃபார், யா அசீசு யா வஹாப், யா அசீசு யா முக்ததிர். அல்லாஹ்வுடைய நாமங்கள் சகோதரர்களே, சந்தேகத்தில் அழைக்காதீர்கள், உறுதியாக அழையும். அல்லாஹ் சொல்றான் குலிதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. என்ன அல்லாஹ்ண்டு அழைங்க அல்லது ரஹ்மான் என்று அழைங்க, நான் விட தருவேன். வீட்டில் பழக்கணும் பிள்ளைகளை, பெண்களுக்கு பழக்க வேண்டும் சகோதரிகளே. எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துட்டோம். அஸ்மாவுல் ஹுஸ்னா தெரியுமா, அல்லாஹ்வுட பேர் உனக்கு தெரியுமான்னு கேட்டா மௌனியா போறான் சீதேவி. அல்லாஹ்வுட பேர் உனக்கு தெரியலண்டா உண்ட பேர் முஸ்லிமா? பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தது என்ன சகோதரர்களே? மனைவிக்கு படித்து கொடுத்தது என்ன? இதை விட உயர்ந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய 99 நாமத்தையும் மனனம் செய்து அதன்படி நடப்பாரோ தகலல் ஜன்னஹ், சொர்க்கம் நுழைஞ்சிருவார். சகோதரர்களே, அல்லாஹ்வை பத்தி பேசுவோம், அல்லாஹ்வுடைய பெயர்களை அழைப்போம். இன்னும் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது. முழு நோய்க்கும் மருந்து அஸ்மாவுல் ஹுஸ்னா. முழு நோய்க்கும், காது நோய்க்கு மருந்து அஸ்மாவுல் ஹுஸ்னா, கேன்சருக்கு மருந்து அஸ்மாவுல் ஹுஸ்னா, கல்புல உங்களுக்கு பிரச்சனையா கவலையா, யா கவியு யா அசீஸ் என்று ஓதுங்கள், தைரியம் வரும், தைரியம் வரும். உங்களுடைய துஆ கபூலாக வேண்டுமா, யா ஹய்யு யா கய்யூம் மன்றாடுங்கள், துஆ கபூலாகும். ஒவ்வொன்றுக்கும் அஸ்மாவுல் ஹுஸ்னா. சகோதரர்களே, தேடுங்கள், படியுங்கள், பேசுங்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கி அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள் சகோதரர்களே. இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய வல்லமையை பேசுவதை விடுவோம் என்றால் முஸ்லிம்களே இனியும் இந்த பிரச்சனை முடியாது. உங்களுக்கு தெரியும், ஷாஜஹான், மன்னர் ஷாஜஹான் தாஜ்மஹலை கட்டினார். தாஜ்மஹல் என்பது முழு குர்ஆன் ஆயத்துகளால் வடிவமைக்கப்பட்டது. தாஜ்மஹல் என்பது நமது பெரிய பள்ளியை போன்றதல்ல. உலக ஆச்சரியம் ஏன், 20 ஆண்டுகள் 20,000 வேலைக்காரர்கள்
ஸ்ரீலங்காவில் இருந்தும் மாணிக்கம் எடுத்தார். முழு மாணிக்கத்தையும் வெட்டி கல்லிலே ஒட்டினார். 14ஆம் நாள் பௌர்ணமி நிலவின் பொழுது ஒவ்வொரு கல்லிலும் வெளிச்சம் அடிக்க ஆரம்பிக்கும் தாஜ்மஹல். ஷாஜஹான் சகோதரர்களே மும்தாஸுக்கு கட்டியது. முழு குர்ஆன் தாஜ்மஹலுடைய வாசலிலே பார்ப்பீர்கள். சூரத்துல் ஃபஜ்ர் வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷிர் பூர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறார். தாஜ்மஹலுக்குள்ளே சகோதரர்களே சூரத்து யாசீன், சூரத்துல் வாக்கியா, சூரத்துர் ரஹ்மான், சூரத்து தஹர் முழு குர்ஆனும் இருக்கிறது. ஆனால் எங்கு போனது தாஜ்மஹல்? சகோதரர்களே ஷாஜஹானுடைய மாளிகையிலே ஒவ்வொரு 5 விரலுக்கிடையில் 5 மாணிக்கம். மோதிரத்தில் அல்ல, தூண்களில். இப்படி வாழ்ந்தவர் தான் ஷாஜஹான். தனது மனைவிக்காக மும்தாஸுக்காக வெள்ளை தாஜ்மஹலை கட்டிவிட்டு அடுத்த கருப்பு தாஜ்மஹலை யமுனா நதியிலே கட்டுவதற்கு திட்டமிட்ட பொழுதுதான் ஷாஜஹானுடைய மகன் ஓரங்கசீப் ஷாஜஹானை கைது செய்தார். பாப்பாவை கைது செய்து ஜெயிலில் வைத்திருந்தார். ஏன்? நீ செய்ய வேண்டியது இதுவல்ல, உனக்கு அல்லாஹ் ஆட்சியை தந்தது, நீ அல்லாஹ்வை பற்றி பேசியிருக்க வேண்டும். செய்ய தவறினார் ஷாஜஹான். அக்பர் செய்ய தவறினார். சகோதரர்களே இந்தியாவுடைய செங்கோட்டை லால் கிலா, செங்கோட்டையிலிருந்து பார்த்தால் டில்லியுடைய ஜாமி மஸ்ஜித் தெரியும். அவ்வளோ பெரிய பள்ளிவாசல். சகோதரர்களே பெரும் ஆட்சி செய்தார்கள் முஸ்லிம்கள். சாதாரண ஆட்சி அல்ல. ஹுமாயூன் இந்தியாவை ஆண்டவர்களில் ஹுமாயூன் சகோதரர்களே இந்தியாவை ஆட்சி செய்தவர்களில் சென்னையும் அதாவது பெங்களூரையும் ஆட்சி செய்த திப்பு சுல்தான் பெரும் பெரும் சுல்தான்கள். ஆனால் என்ன நடந்தது சகோதரர்களே? ஒன்றை தவற விட்டார்கள். அல்லாஹுவை விளங்கப்படுத்த தவறினார்கள். கடைசி இந்தியாவுடைய மன்னன் கைது செய்யப்பட்டார். பிரிட்டிஷ்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். காலை உணவு வருகிறது. அரசருக்கு சந்தோஷப்பட்டார். இவ்வளவு இரக்கமா என்னோடு கைது செய்த ஆங்கிலேயர்கள். சாப்பாட்டை திறந்து பார்த்தால் 3 பிள்ளைகளின் தலை இருக்கிறது சாப்பாட்டில். அவருடைய பிள்ளைகளின் தலைகள் வந்திருக்கிறது காலை சாப்பாடு. கண்ணியமிக்க சகோதரர்களே இவைகள் எல்லாம் பேசுவதற்கு நேரம் போதாது. சுருக்கமாக சொல்கிறேன். இன்னும் ஒவ்வொரு ஆட்சியை போய் பாருங்கள். ஆனால் எங்கு வென்றோம் தெரியுமா? முஸ்லிம் சமூகம் அல்லாஹுடைய தாவத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹுவை பத்தி பேச வேண்டும், அல்லாஹுடைய வல்லமையை பேச வேண்டும். அல்லாஹ் யார்? அழையுங்கள், நாங்கள் பேச தயார். மக்களை கூப்பிடுங்கள். அல்லாஹ் யார்? யாரும் சண்டை பிடிக்க மாட்டார்கள். எந்த மதத்தையும் ஏச தேவையில்லை. ஒவ்வொரு தகுதி உள்ளவர்கள் இருக்கிறோம் சகோதரர்களே. பேச தொடங்குங்கள். அல்லாஹ் யார்? பேச தெரியாதா? குல் ஹுவல்லாஹு அஹத், இது மாத்திரம் போதும். அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அல்லாஹ் யாராலும் பெறப்பட்டவன் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. பேசு. யாரெல்லாம் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களோடு இதை பேசுங்க சகோதரர்களே. அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ் சொல்றார், நீங்க பேசுவீங்கண்டா, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة, நீங்க அல்லாஹ் நான் என்று உறுதியா சொல்லுங்க, அதிலே வாழுங்க. உங்களோட சக்கராத்ல நான் மலக்குகளை இறக்குவேன், உங்களை கௌரவப்படுத்து. நீங்க எந்த பாட்டி? நீங்க என்ன பத்தி பேசியவன்? நீங்க تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا, அல்லாஹ் சொல்லுவார்களாம், பயப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. وأبشروا بالجنة التي كنتم توعدون, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது, தயாராகும். ஏன்?
வாழும் பொழுது நீங்க பேசினது அல்லாஹ் அல்லாஹ். சகோதரர்களே, இதற்கு தயாராகுங்கள், இதை யோசியுங்கள். அல்லாஹ் யார் என்பதை இந்த நாட்டுக்கும், இந்த ஊருக்கும், இந்த மாகாணத்துக்கும், இந்த மாவட்டத்துக்கும் விளங்கப்படுத்துங்கள் சகோதரர்களே. ஒரு கிழமை நாம் எல்லோரும் சேர்ந்து பேச தொடங்கினால் அடுத்த வெள்ளிக்கிழமை பிரச்சனை முடியும் என்று நான் இந்த மிம்பரிலிருந்து சொல்கிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை பிரச்சனை முடிவுக்கு வரும். நாம் எல்லோரும் பேசினால் இந்த நாட்டில் இருக்கும் 20 லட்சம் முஸ்லிம்களும் அல்லாஹ் யார் என்பதை பேச தொடங்கினால் பிரச்சனை முடிவுக்கு வரும் சகோதரர்களே. அதுதான் நம்முடைய கடைசி வார்த்தையும். அதுதான் யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு ஆக இருக்குமோ அவர் சொர்க்கவாதிதான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி பேசி கடைசி வார்த்தையாக கலிமாவோடு மௌத்தாக நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னை பற்றி பேசுவதற்கு தைரியத்தை தருவாயாக, உன்னை பற்றி உனது படைப்பினங்களுக்கு விளங்கப்படுத்த தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய வல்லமைகளை, உனது குதரத்துகளை விளங்க தௌஃபீக் செய்வாயாக. ஒரு நாள் உன்னை சந்திக்க இருக்கிறோம் ரஹ்மானே, அதற்கு முன்னால் எங்களை சீதேவிகளாக ஆக்குவாயாக. உன்னை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக. சுவர்க்கத்திலே கியாமத்திலே உனது முகத்தை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக. நம்முடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.